எல்லாரும் எழுந்திருக்கலாம். தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கொடுத்த வேலை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தருவார். எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆவியானவர் கொடுத்த கிருபைக்காக, இரக்கங்களுக்காக எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. தேவன் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஒரு வருடங்களை கடந்து மீண்டும் ஒரு வருடங்களை பார்க்கும்படியாக நீர் தந்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவை போல நம்மை நேசித்து ஆசீர்வதித்து பலப்படுத்திட ஒருவருமே இல்லை. எல்லா இக்கட்டிலையும் உங்களுக்கும் எனக்கும் அவர் நன்மை செய்தார். உங்களுக்கும் எனக்கும் அவர் அற்புதங்களை செய்தார். ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கங்கள், வல்லமைகளுக்காக, அன்புக்காக உம்மை துதிக்கிறோம். ரட்சிப்பின் தேவன், கிருபையின் தேவனுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவருடைய மகிமை எல்லாரும் அப்படியே வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு செய்த நன்மைகள், நமக்கு செய்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா, நீர் ஒருவரே நல்லவர். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கடந்த வருடத்தில் நாம் பார்த்த பல பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், எல்லாத்தையும் கடக்க பண்ணினார். சில வேளைகளில் போதும் கர்த்தாவே, நான் நிறைய ஜெபம் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு இந்த கண்ணீரும் பாடுகளும் வேதனைகளும் குறையவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் கடந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மளை கைவிடலை, தேவன் நம்மளை விட்டு விலகலை. காரணம் தெரியுமா? தாய் தகப்பனுக்கு மேலாய் காண்பித்து வருகிற ஒரு அன்பு, தாய் தகப்பனுக்கு மேலாய் காண்பித்து வருகிற ஒரு பெரிய இரக்கம், அவர் காட்டின கிருபைகளுக்கும் இரக்கங்களுக்கும் அளவே இல்லை. ஒவ்வொரு இடங்களையும் உங்களையும் என்னையும் நேர்த்தியாய் நடத்தினார். கடந்த வருடங்கள் எல்லா பிரயாணங்களை பாதுகாத்தார். கடந்த வருடங்கள் அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த இரக்கங்கள், சில இடங்கள் அவமானப்பட்டிருக்கலாம், சில இடங்களில் துக்கப்பட்டிருக்கலாம், ஆனாலும் அவர் நம்மளை விட்டு விலகவே இல்லைல்ல. அந்த அவமானத்தை தாங்கி கொள்ள பலன் கொடுத்தார். அந்த நிந்தைகளுக்கு மத்தியில் சிரிக்க பலன் கொடுத்தார். சிலருக்கெல்லாம் சின்ன பாடு வந்துட்டா தாங்கவே முடியாது, எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடிடுவாங்க. எவ்வளோ பாட சுமந்துக்கிட்டு நடக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார் தெரியுமாங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இவ்வளோ பாடுகளுக்கு மத்தியில் என்னை நடத்தினீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களில் நான் செய்த எல்லா காரியங்களுக்கு மேலாக எனக்கு நன்மை செய்தீர் ஆண்டவரே. உண்மையே போற்றுகிறேன் அப்பா, உண்மையே போற்றுகிறேன். நீர் மாத்திரம் இல்லைன்னா நான் அந்த பிரயாணத்தை தொடர்ந்து வந்திருக்க முடியாது. ஒவ்வொரு மாதத்தை வாய்களை அறிக்கையிட்டு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஜனவரி மாதம் முழுவதும், பிப்ரவரி மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, மார்ச் ஏப்ரலில் கூட அதிகமான கிருபையை ஊற்றினீங்க. அதில் சில மாதங்கள் பலகீனப்பட்டிருப்பீங்க, சில மாதங்கள் பண நெருக்கடி, நமக்கு வாய்த்தது எல்லாமே சரியாக இருந்திருக்காது. கணவன் மனைவி, சில காரியங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு நடந்திருக்காது. எந்த நபர்கிட்ட அதிகமாக அன்பு தேடினீங்களோ அந்த நபர் கூட உங்க இருதயத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14:1 இயேசு உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை தான், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எல்லாரும் அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அப்படியே ஒரு பாடலாய் பாடலாமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபேனேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபேனேசரா, எல்லாரும் சத்தத்தை விட்டு நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன்.
தட்டி ஏழும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வேளாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தர். எல்லாரும் சத்தத்தை விட்டு எல்லா நெருக்கத்திலும் என்னை வேளாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசர். எல்லாரும் இயேசுவை பார்த்து வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. கடந்த வருடம் முழுவதும் நல்ல எபினேசர், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். கடந்த ஆண்டில் அப்படிப்பட்ட அநேக காரியங்கள் உங்களுக்கு நன்மை செய்தார் கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. எல்லாரும் சத்தத்தை நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. சிங்காசனத்தில் விற்றிருக்கும் ராஜாவை பார்த்து எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அப்படியே தேவனை கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? மெய்யாகவே அப்படி தாங்கி வந்தார். கடந்த வருடத்தில் அவர் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காக, உங்க குடும்பங்கள்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளுக்காக, ஆண்டவரே நீர் மாத்திரம் என் குடும்பத்துல இல்லைன்னா எதை இழந்திருப்பேன்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே, அவ்வளவாய் கிருபையை வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஒரு நிமிடம் கடந்து வந்த பாதைகள் அவர் நன்மைகளை செய்தார் அல்லவா? தாயின் கருவிலிருந்து உங்களை மீட்டார். அப்படியே நினைவு கூர்ந்த நன்றி செலுத்துங்க. உங்கள் குடும்பங்கள், வருமானங்கள், உங்களுடைய அன்றாட தேவைகள், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம். தகப்பனே, என் வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகள் பெரிதாண்டவரே, பெரிதாண்டவரே. என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் எப்பெல்லாம் அழுதுகிட்ட ஆண்டவரே இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறோம், அப்பெல்லாம் உடனே அவர் பதில் கொடுப்பார், உடனே அவர் பதில் கொடுப்பார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம், நான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம். யாருமே இல்லைன்னு நினைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதம்.
யாருமே என்னை நேசிக்கலன்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய அன்பு அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் அதிகமான நன்மைகளை உங்களால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். எல்லாரும் அப்படியே இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உங்கள் கிருபை, ஆண்டவரே உங்கள் கிருபை வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே உங்கள் கிருபை வெளிப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி பார்த்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நீர் எனக்கு செய்த நன்மைகள், நீர் எனக்கு செய்த நன்மைகள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னொரு பாடலை கூட அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாட போகிறோம். ஆண்டவரை இந்த பாடலை துதித்து ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது, அதெல்லாம் அப்படியே நினைவு கூர்ந்து இந்த பாடலை பாட போகிறோம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல இயேசுவை பார்த்து, ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி, சுமந்தவரே, எல்லாரும் இருதயத்தின் ஆழத்துல இருந்து என் நினைவா இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் நன்றி நன்றி நன்றி. ஒரு கருப்போல் அஞ்சஞ்சை காண என் ஒரு வருடம் அப்படிதான் பாதுகாத்தார். அதை உணர்ந்து பாடுங்க. அஞ்சஞ்சை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நான் இதற்கும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோமா? என் நினைவா இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே, நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம். உங்களை நிறைய பேர் குறை சொன்ன இடத்துல இயேசு உங்களை அதிசயமாய் நடத்தியிருப்பார். சிலர் உங்களை ஆகாத பாத்திரம்னு சொல்லியிருப்பாங்க, அவர்களுக்கே உங்களை பயன்படுத்தும்படியாய் கர்த்தர் மாற்றியிருப்பார். நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறென்றும் இல்லை. எல்லாரும் உணர்ந்து பாடுங்க பார்க்கலாம். பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே, எபினேசரே, எந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே,
பாதுகாத்தார். அந்த நாளை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். மெய்யாகவே இயேசு அப்படிதான் என்ன பாதுகாத்தார். என் வீட்டில் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. சில சூழ்நிலைகள் எனக்கு அவ்வளோ துக்கமாக இருந்துச்சு. என் கூட இருக்கிறவங்க கூட எனக்கு சப்போர்ட் பண்ணலை. எல்லாரும் நீ எதுக்குமே லாக்கில்ல அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அதிகமாக பார்க்க முடியும். ஏன்னா காயப்படுத்த நிறைய பேர் உண்டு, காயம் கட்ட இயேசு மாத்திரம்தான் உண்டு. அந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் மறந்தாலும் நீங்க என்ன மறக்கல ஏசப்பா. நான் ரொம்ப உடஞ்சு போய் தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். நீர் என்னோடு பேசுவீர் என்று, நீர் என்னோடு இடைபடுவீர் என்று, நீர் என்னை பலப்படுத்துவீர் என்று, நீர் எனக்கு நன்மை செய்வீர் என்று நான் உம்மை நோக்கி வந்திருக்கிறேன் ஏசப்பா. நீர் தகப்பனே, உங்க கரங்கள், உங்க கிருபைகள், உங்க இரக்கங்கள் ஆண்டவரே வெளிப்படும்படியாக, உங்க தயவின் கரங்கள் வெளிப்படும்படியாக ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உங்க இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், உங்க இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு 5 நிமிடம் உங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ண போறீங்க. ஒரு 5 நிமிடம் உங்க ஆசீர்வாதத்திற்காக. நீங்க நிறைய இடத்துல காயப்பட்டிருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். சில வேளைகள் அது துக்கமாகவே இருந்திருக்கலாம். அந்த வேதனையை தாங்க முடியாது நிலையில இருந்திருக்கலாம். மறுபடியும் சொல்றேன், இயேசு மறக்கிறதில்ல, இயேசு மறக்கிறதில்ல. வியாதியின் நேரத்துல நாம் எடுத்துக்கொண்ட எல்லா மருந்துகளை காட்டிலும் தேவ கிருபை பெரிதாக இருந்தது. பயமில்லாத சூழ்நிலைகளை கர்த்தர் கட்டளையிட்டார். கிருபையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அவர் நேற்றும் என்றும் மாறாதவராயிருந்து நடத்தினார். ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் அப்படியே உங்க குடும்ப சூழ்நிலைகளில் வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், சில எதிர்பார்ப்புகளா இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் நமக்கு நிறைய நன்மை செய்வார், நிறைய நன்மை செய்வார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அவர் உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிற கர்த்தர். அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இயேசுவை போல உங்களை நேசிக்க அதிகமான நபர் யாருமே இல்லை. ஒவ்வொருவரும் இயேசு இடத்துல அப்படியே உங்க கவலைகளை ஒரு 2 நிமிடம் ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இடத்துல உலாவி வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்கள் நடுவே வந்து கொண்டிருக்கிறார். ஒருவரை பார்க்கிற ஒரு காட்சி. எப்போதும் செய்கிறதெல்லாம் தோல்வியில் இருக்குது, செய்கிறதெல்லாம் என் காதுக்கு பின்னால நிறைய பேர் பேசுறாங்க, ஆண்டவரே இவன் செய்யறது எதுவுமே வாய்க்காது, ஆனா இன்ன வரைக்கும் நான் எது செய்ததும் வாய்க்கல. ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நான் உன்னை பழுகி பெருக பண்ண போகிறேன். என் கரம் உன்னோடு இருக்கிறதை காண போகிறாய். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையும் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்திப்படுத்துவேன். நான் அளிக்கும் நன்மையினால் திருப்திப்படுத்துவேன். அன்பு சகோதரரே, இந்த வார்த்தை உங்களுக்கு தான், இந்த வார்த்தை உங்களுக்கு தான். இன்னும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், இக்கட்டான பலகீனத்துல நான் உன்னை நடத்தினேன்ல, உன் ஜெபங்களுக்கு நான் பதில் கொடுத்து உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தேன். அன்பு தாயாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இந்த பலகீனத்திலும் என் கிருபை பரிபூர்ணமாய் விளங்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் கரத்தின் நன்மையினால் உன்னை நித்தமும் நடத்துவேன். ஒவ்வொருவர் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என்னை நேசிக்கிற கிருபைக்கு நன்றி, என்னை நேசிக்கிற கிருபைக்கு நன்றி, என்னை பலப்படுத்துகிற கிருபைக்கு நன்றி, என்னை திடப்படுத்துகிற கிருபைக்கு நன்றி. ஒவ்வொருவர் ராஜாவை நோக்கி பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை விட்டு விலகாத கர்த்தர். அந்த தேவனை நோக்கி பார்த்து மறுபடியும் சொல்லலாமா? ஒன்றுமே இல்லாம துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல
கண்மணி போல இதுவரைக்கும் தாயின் கருவுல உண்டானது முதல் இம்மட்டு நம்மளை சுமந்து வந்தார். ஆமென். எல்லாரும் கர்த்தரை நோக்கி இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். நன்றி டாடி. ஆமென். நீங்க செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. அவர் நம்மளை மறவாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுது நம்மளை நினைத்தருளி நடத்தினார். ஆமென். எத்தனையோ துக்கங்கள், பாடுகள், கண்ணீரின் வேளையில கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தார். ஆமென். கடுங்கோடை, கொந்தளிப்பு, காற்று, புயல் போன்ற வாழ்க்கை. ஆமென். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து கண்மணி போல நடத்தினார். ஆமென். அவர் உங்களோடு இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பயப்படாதே என்று சொல்லி நம்மளை நடத்தினார். எத்தனையோ வேளையில நம்முடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்த நாட்கள் உண்டு. ஆமென். இதோடு நம்முடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று நினைத்த வேளையில் உண்டு. எல்லாவற்றிலும் கர்த்தர் பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி கரம் பிடித்து நடத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. ஆமென். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் டாடி. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லாமா? நன்றி நன்றி நன்றி. ஒரு விசை கூட நன்றி 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 இயேசுவே, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஆமென் நன்றி டாடி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஆமென். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவர். ஆமென். எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, பரிபூரண சுமந்தீரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த வருடமெல்லாம் பாதுகாத்த தேவன் இந்த புதிய வருடத்தில் நம்மளோடு கூட இருந்து நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எந்த கடல், கொந்தளிப்பு, புயல் போன்ற சூழ்நிலை வந்தாலும் எல்லாவற்றையும் அமர்த்துகிற கர்த்தர் உங்களோடு கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த படகுல காற்று புயல் அடித்து ஆமென் படகு அமிழத்தக்கதாய் சூழ்நிலை வந்தபோது கர்த்தர் அதை அதட்டி எல்லா சூழ்நிலையும் சீராய் மாற்றினார். ஆமென். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நம்முடைய கர்த்தர் மேலே விழுந்தது. ஆமென். அவர் சமாதானத்தை தருகிற கர்த்தர். அந்த தேவன் நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி. தடைகளை உடைக்கிற கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் முன்னணியத்தில் அவரை வைத்து ஆமென் நம்ம அவரை ஆராதிப்பதில், துதிப்பதில், தேவனுக்காக வாழ்வதில் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு முதலிடத்தை கொடுத்து ஆமென் இந்த வருடம் முழுவதும் அவருடைய நன்மையும் கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும்படியாக நம்ம அவரை பின்தொடர்ந்து ஆமென் தேவனை ஆராதிக்கலாம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு ஆமென் மகிமை செலுத்துவோம். ஆமென். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். ஆமென். கோணலானவர்களை செவியாக்குற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார். ஆமென். உங்களை உள்ளங்கையில் இந்த வருடம் சுமப்பார். ஆமென். இதுவரைக்கும் நம்ம முட்களில் தான் நடந்து வந்தோம். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் நம்மளை சுமந்து வந்தபடி
இருந்தபடினால அந்த முட்களின் வலி நமக்கு தெரியவே இல்லை. ஹல்லேலூயா. ரொம்ப ஸ்மூத்தாக நம்மளை கர்த்தர் நடத்தினார். ஆமேன். நம்ம வியாதியில் மரித்து போக நினைத்த நாட்களை கர்த்தர் சுமந்தார். ஆமேன். கடன் பிரச்சனை பாரங்களில் மூழ்கி போவோம்னு நினைச்சோம், ஆனால் கர்த்தர் மூழ்கி போகவே விடலை. ஹல்லேலூயா. எத்தனையோ சோதனைகள், அக்னியில் புடமிடுகிற சோதனை வந்தபோது கர்த்தர் நம்மளை அங்கே நிலை நிறுத்தினார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் இந்த வருடம் உங்களை உள்ளம் கையில் சுமந்து நடத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். மனதார நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் ஆமென், இரவும் பகலும் நம்முடைய நினைவாயிருக்கிறார். ஆமென். இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா. ஆஹா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவின கர்த்தர் இன்னும் அவர் உதவி செய்வார். எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. ஆமென். நம்மை காண்கிறவர், நம்மளை விசாரிக்கிற தேவன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி. நல்ல உற்சாகமாய் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆமென். ஆஹா, கோடி கோடி ஒரு விசை கூட. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி நன்றி ஐயா. ஆஹா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. அவர் தடைகளை உடைக்கிறவர். தடைகள் அவர் ஒருபோதும் உங்களை தள்ளாட விடவே மாட்டார். உன் காலை தள்ளாட விட மாட்டார். உன்னை காக்கிற தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, உன்னை தூங்குவதும் இல்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுக்கிறவர். நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி 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 டாடி. ஆஹா, கோடி கோடி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா. ஆஹா, கோடி கோடி நன்றி ஐயா. ஒரு விசை கூட. நன்றி நன்றி ஐயா. ஆஹா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். 2 நிமிடம். ஆமென். யாரும் இருக்க வேண்டாம். எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். நமக்கு நன்மை செய்த கர்த்தருக்கு ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள் எழுந்து நிற்கலாம். ஒரே நிமிடம் தான், நிறைய நேரம் இல்லை, சிறு நிமிடம் மட்டும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென். கடந்த நாட்கள்லாம் கண்மணி போல பாதுகாத்தார். அவர் ஒருவரையும் சும்மா விடவே இல்லை. நமக்கு தந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு ஒவ்வொரு நாளும் பரிசாய் தந்திருக்கிறார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நீங்க போன ஜனவரியில் பார்த்த அநேகர் இந்த நாட்கள் நீங்க பார்க்கவே முடியலை. ஆனால் கர்த்தர் ஜீவனோடு கொண்டு வந்து நம்மளை ஆராதிக்க வைத்திருக்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா. ஆஹா, கோடி. எல்லாரும் சத்தமா இணைந்து ஒரு விசை கூட. நன்றி நன்றி ஐயா. ஆஹா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆஹா,
நினைத்தீரையா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை. எல்லாரும் கரைகளை உயர்த்தி ஆமென். நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்திடலாம். ஆமென். நன்றி. ஆமென். நன்றி டேடி. ஆமென். எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தர் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீங்கள் தந்த இந்த நல்ல ஆராதனை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரப்பா. கடந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். ஆமென். இந்த வருடத்திலும் கர்த்தர்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொன்னீங்களப்பா. உங்கள் கண்மணி போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறைத்து காத்து, உங்கள் செட்டைகளுக்குள்ள ஆரோக்கியம் உண்டு, உங்கள் ஆரோக்கியத்துக்குள்ள மறைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்போ எங்களை எல்லாரும் ஒவ்வொரு இசை கூட நாங்கள் உங்கள் ரத்தத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான எல்லா பாங்களையும் கர்த்தர் பொறுப்படும். எங்களோடு பேசும். உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் வாஞ்சியோடு காத்திருக்கிறோம். கர்த்தர் நல்ல வார்த்தைகளை பேசும். ஆவியாண்ட சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை செய்யும். இரக்கம் பாராட்டு. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கிருபை செய்யும். குற்றங்குறள் எல்லாவற்றையும் பண்ணி மீட்பர் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் அப்படி அமரலாம். அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம இந்த வேலையில் கூட அடுத்தது நம்ம ஒரு ஜெபங்களை ஏறெடுக்க போகிறோம். அதன் முன்பு ஒரு பாடல். சரியா? போன வருடங்களில் நிறைய விபிஎஸ் நடத்தணும். அப்போ அந்த விபிஎஸ்